அருமையா செஞ்சுட்டீங்க. ஆமாங்க. இன்னைக்கு தாங்கய்யா வாங்குனேன். உங்களோட ஆசி தான். ஆ, சொன்ன ஹலோ. சொன்ன வணக்கம். சொன்ன நான் பேசுறது கேக்குதா? ஆ இப்ப கேக்குதுங்கய்யா. ஆ, ரைட். வீட்ல என்ன இந்த ஃபைபர் கேபிள் போட்டிருக்கிறீங்களா வீட்ல? ஃபைபர் கேபிள். ஆமாங்கய்யா. இது ஆ, இப்ப இருங்கய்யா. கேப் வைஃபையும் இருக்கு, ஃபைபரும் இருக்கு. 2மே இருக்கு. அதனால தான் தெளிவா எடுக்குது. நீங்க வீடியோல கூட ஒரு நிமிஷம் வீடியோல கூப்பிடுறேன். சரிங்க. வீடியோல வரேன்னு பாருங்க. நீங்க அப்படியே ஓபன் பண்ணிக்கங்க. வரேன்னு பாருங்க. நீங்க அப்படியே வீடியோல போட்டுங்க. சொல்லுங்கய்யா. எங்க மூஞ்சி காணோம்? அவ்வளவுதான். இப்ப நீங்க இது எல்லாம் கரெக்ட் தான். அந்த கருப்பொயர் மாத்தக்கூடாது. கருப்பொயர் எப்போ 3ல தான் இருக்கணும். கீழே 3வது ஓட்டல தான் இருக்கணும். சரி, சரி. கருப்பொயர் எப்பவுமே எடுக்கக்கூடாது. அது கருப்பொயர் வந்து கீழே தான் இருக்கு. அது காமன். அது எப்பவுமே எடுக்கக்கூடாது. கருப்பு கீழே தான் இருக்கணும். எப்பவுமே சென்டர்ல சாதாரணமா எடுக்கக்கூடாதாய்யா? ஆமா, அது மாத்தக்கூடாது. எப்பவுமே சாதாரணமா வந்து 2வது ஓட்டையில சிகப்பு, 3வது ஓட்டையில கருப்பு தான் இருக்கணும். சாதாரணமா எப்பவுமே செக் பண்றப்ப புரியுதா? சரி. ஆம்பியர் அதிகமான ஆம்பியர் வரும்போது மட்டும்தான் முதல் ஓட்டையில போடணும். அப்ப நீங்க இப்ப ஓகே, ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் 10 அந்த 10,000த்துல அந்த 10,7 திருப்பணும். ஆ 10,000 இப்ப பாருங்க. இப்ப ஒரு பேட்டரி செக் பண்ணி பாத்தீங்கன்னா 0. ஆ 400 0.40 காட்டும். 0.45 காட்டும். 0.4 காட்டுச்சுன்னா 400 மீட்டர் சரி. போய் எடுத்து ஒண்ணு செக் பண்ணுங்க அப்படியே. இது எப்படி பாத்துட்டு இது வந்து 2வது ஓட்டையில சிவப்பும் ஆஹ் 3வது ஓட்டையில கருப்பும் இருக்கு. அதை மாத்துங்க. அது இப்ப நீங்க ஆம்பியர் அந்த முதல் ஓட்டையில போய் சேகப்பத்துக்கு முதல் ஓட்டையில போடுங்க. 10,000த்துல வச்சுட்டீங்களா? 10,000த்துல வச்சுட்டீங்களா? சிகப்புல 10ல இருக்குங்கய்யா. அதான் அது 10ங்கிறது 10,000 தான். அது 10,000 மில்லி ஆம்ப். 10,000 மில்லி ஆம்ப். சரி. இப்ப 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 வச்சு பாருங்க எவ்வளவு காட்டுதுன்னு. 0.12 காமிக்குதுங்கய்யா. அப்ப அது பத்தாது. அப்ப 120 மில்லி. அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 0.4 0.5 வரணும். அந்த ஒண்ணு வந்து 5ஆ மாறணும். மாறணுங்களா? மாறினா தான் அது நல்லது. அப்ப வச்சு பாருங்க. அது மாறினா தான் பவர் பயங்கரமா இருக்கும். என்னது? சரி, 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 இங்க சரி. அப்படியே காட்டுங்க பாக்குறேன். 0. பாப்பா அப்படி இப்படி 0.13. சரிதான், நீ பாத்துக்க. 0.4 காட்டணும், 0.5 காட்டணும், 0.6 காட்டினா தான் அது நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படி எப்படி அப்படி 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 எப்படி ஒண்ணுல மட்டும். தெரியுதுங்களாய்யா? அப்ப 0.12. அப்ப அப்ப வந்து 150 மில்லி ஆம்ப் இருக்குது. பத்தாது இது. ஆனா ஏரிய வேலை செய்யும். அந்த மோட்டார் 0.4க்கு மேல போகணும். என்னது? 0.4க்கு மேல போகணும். இப்ப வந்து இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு தெரியுமா காட்டு? 150 மில்லி 150 140 தான் வருது. புரியுதா? இது போதுன்னா ஆமாங்கய்யா, இது ஆமா. வச்சுக்கலாம். நீ செக் பண்றதுக்கு இது போதும். நீங்க வந்து அந்த 1.5 ஓட்டு மோட்டார் இருக்குல்ல, அந்த ரிமோட் கண்ட்ரோல் கார்லாம் இருக்கு இல்லையா, அது பார்த்து சின்ன மோட்டார் இருக்கும். அது கூட ஓடும். சரி, சரி, சரி. பழைய ரிமோட் கண்ட்ரோல் மோட்டார் இந்த வீட்டுல வச்சிருக்க குழந்தைகளுக்கு மோட்டார் ஓடுது இல்லையா, அதுல பேட்டரி மோட்டார். அதை எடுத்து காட்டு. அது சின்ன மோட்டார். அது வந்து 1.5 வோல்ட்ல ஓடும். 1.5 வோல்ட் என்னமோ ஓடுன்னு நினைக்கிறேன். அது கடையில விக்குது. அதை வாங்கி நீங்க ஒரு 4 செட்டு செஞ்சுக்குங்க. 4 செட்டு. இத கண்ணமா 4 கண்ணமா செஞ்சுக்குங்க. புரியுதா? சரிங்க. நான் இந்த வேலையில ஆளு வந்திருக்காங்கய்யா. நான் அப்புறம் பேசுறேங்க. பாக்குறதுக்கு வந்து அந்த குண்டு செல் வாங்கிக்கோங்க. குண்டு செல், அதாவது குண்டு செல் வச்சாலும் சரியே, அந்த 3 அது ட்ரிபிள் ஏ வச்சாலும் சரியே, 2A வச்சாலும் சரியே, அதை வந்து இந்த வோல்ட் வந்து 1.4 1.5 வரணும். ஆம்பியர் வந்து 0.4க்கு மேல காட்டுச்சு பக்காவா இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? சரிங்க, சரிங்க. நான் அது வந்து கொஞ்ச நேரத்துல அடிக்கிறேங்க. ரைட். பாருங்க. நன்றி. நன்றி.